வெல்கம் டு நீட் சென்னை. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா டைப்ஸ் ஆஃப் ஹெட்டேக் அண்ட் தர் காசஸ். அதாவது தலைவலியும் அதுக்கான காரணங்கள் தான் பார்க்க போறோம். தலைவலி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் காமனா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஹெல்த் கம்ப்ளைண்ட் தான். இதை பார்த்தீங்கன்னா இதோட ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மைல்டுல இருந்து செவியர் ஹெட்டேக் வரைக்கும் இருக்குது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமான ரெண்டு ஹெட்டேக் டைப்ஸ் இருக்கு, பிரைமரி ஹெட்டேக் அண்ட் செகண்டரி ஹெட்டேக். பிரைமரி ஹெட்டேக்னு பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்ஸே பாதிப்பு இருக்கும். ஸோ அதை தான் பிரைமரி ஹெட்டேக்னு சொல்றோம். செகண்டரி ஹெட்டேக்னா அந்த அதர் டியூ டு அதர் பார்ட்ஸ் வந்து ப்ராப்ளத்தினால வரக்கூடிய செகண்டரி ஹெட்டேக். பிரைமரி ஹெட்டேக்ல நம்ம முக்கியமாக பார்க்க போறது பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஹெட்டேக். இந்த டென்ஷன் ஹெட்டேக் வந்து மோஸ்ட் காமன் எல்லாருக்கும் இருக்கிறது. இது வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா நம்ம புவர் போஸ்டர் உட்காந்துருப்போம், ஐ ஸ்ட்ரெயின் இருக்கும், லேக் ஆஃப் ஸ்லீப் இருக்கும், அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கும். இதெல்லாம் தான் காரணம் முக்கியமா. இது வந்துச்சுன்னா நம்ம ஃபோர்கட்ல, நெக்ல, தலையோட ரெண்டு சைட்லயும், லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு ரெண்டுலயும் வலி வரும். ஸோ இதுதான் வந்து முக்கியமா டென்ஷன் ஹெட்டேக். அடுத்தது பார்த்தீங்கன்னா மைக்ரைன். இந்த மைக்ரைன் வரது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முக்கியமானது வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஸ்கிப்பிங் மீல்ஸ் வந்து ஸ்கிப் பண்றது, டீஹைட்ரேஷன் இருக்கிறது, இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ், இதெல்லாம் முக்கியமான காரணம். இது வந்துச்சுன்னா நமக்கு என்ன சிம்டம் இருக்கும்னா வாமிட்டிங் இருக்கும், நாசியா இருக்கும். நம்ம யூஸ்வலா வந்து ஒரு சைடில் தான் இருக்கும், பல்சேட்டிங் மாதிரி ரொம்ப பெயின் அதிகமாக இருக்கும். அடுத்தது கிளஸ்டர் ஹெட்டேக். இந்த ஹெட்டேக் வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா நம்ம கண்களில் தண்ணி ஓடும், அப்படியே ரன்னிங் வரும், மூக்கடைப்பு வந்துடும். ஸோ இது ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங் காரணத்தினால இந்த கிளஸ்டர் ஹெட்டேக் வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செகண்டரி ஹெட்டேக். இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமானது சைனஸ் ஹெட்டேக். இந்த சைனஸ் வரதுக்கு காரணமாக வந்து சைனஸ் இன்ஃபெக்ஷன் இல்லை இன்ஃப்ளமேஷன், இது மாதிரி தான் காரணம். ஸோ இது வந்துச்சுன்னா நமக்கு வந்து ஃபேஷியல் ஸ்வெல்லிங், முகம் வந்து வீங்கி போயிடும், ஃபீவர் இருக்கும், ரன்னிங் நோஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் முக்கியமான காரணம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீபவுண்ட் ஹெட்டேக். இதை வந்து நியூ டெய்லி பர்சிஸ்டன்ட் ஹெட்டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டெய்லி தொடர்ச்சியாக இருக்கும், பர்சிஸ்டண்ட்டாக விடாமல் எல்லாம் தொடர்ச்சியாக இருக்கும். இது வந்துச்சு இப்போ என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா பெயின் கில்லர்ஸ் அதிகமாக சில பேர் எடுத்துப்பாங்க இந்த தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த காரணங்கள் தான் இதுக்கு முக்கியமானது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷன். இந்த ஹைப்பர் டென்ஷன் வரதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளட் ப்ரெஷர் சில பேருக்கு அதிகமாக இருக்கும். அந்த காரணத்தால் தான் இது வந்து மார்னிங்ல தான் இந்த பெயின் இருக்கும், ரொம்ப துடிப்பு, பல்சேட்டிங்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ துடிக்கிற அளவுக்கு வலி பயங்கரமாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஎம்ஜே டிஸார்டர் ஹெட்டேக். இதை வந்து டெம்போரோமடிபுலர் ஹெட்டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப ஹெவியாக பண்ணிடுவாங்க. அதாவது கடுமையான வந்து எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, இல்லை வந்து அவங்களுக்கு காஃபிங் இருக்கும், இல்லை ஸ்னீசிங் இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனையால் வரது தான் வந்து இந்த டிஎம்ஜே டிஸார்டர் ஹெட்டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து பிரைமரி ஹெட்டேக் அண்ட் செகண்டரி ஹெட்டேக். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.